ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். போதுமா மழை? யாராவது இனிமேல் மழை கேட்பீங்களா? பா, இட்ஸ் டூ மச். ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமா? சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ஒரு ஸ்கீம் வந்ததில்ல, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு. அது எத்தனை பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக யாரும் பண்ணி வச்சுருந்தவங்க கூட அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரியல. ஆக்சுவலி கவர்மெண்ட் அதை பண்ணணும். இன்னொரு சோர்ஸ் நம்ம மறந்துட்டோம். என்ன தெரியுமா? கிணறு, வெல். அந்த கான்செப்ட் இப்போ எங்கேயுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். வீடு கட்டுறோம், நிலத்தடி நீருன்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ இந்த ரெயின் தான் பூமிக்குள்ளே இருந்து நமக்கு வருதுன்றது தான் கான்செப்ட். நல்லா யோசிச்சு பாருங்கள். கிணறு இப்போது ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. ஸோ குளம் எப்படி ஒரு இடம் நம்ம தூர்வாரினா அந்த இடம் கொஞ்சம் டெப்த்து போனால் உங்களுக்கு நீர் அங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது ஆறு, அது போய் கலக்கிற இடம் கடல். ஆனால் அது போகிறதுக்கு வழி இல்லாமல் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது பேர் குளம். அந்த குளத்துக்கு மழை தேவை. மழை இல்லைன்னா என்னாகும்? அந்த குளம் சேராயிடும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடு கட்டும்போது நிலத்தடி நீருன்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் மாதிரி கட்டி அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். என்ன பண்ணுறோம்? க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். க்ளோஸ் பண்ணும்போது மழை தண்ணி என்ன ஆகும்? போகிறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டுக்கு வந்துடுது. இதே ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பையும் தனியாக ஒரு கிணறு கட்டி அந்த கிணத்துல ஒரு வழி போகிற மாதிரி வச்சுட்டா மூடிடணும். ஓப்பனில் இருக்கணும்னு சொல்லலை, மூடி வச்சிடணும் தண்ணியை. அந்த தண்ணிக்கு நல்ல டெப்த் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா அந்த ஓட்டு வழியாக எல்லா தண்ணியும் கிணத்துக்குள்ளே போயிடும். ஜஸ்ட் திங்க், இது ரோட்டுக்கு வராது அண்ட் நம்ம குளமாக நிற்காது. எவ்வளோ கிணறுன்ற கான்செப்ட் ஏன் வந்தது? நீரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கிணறை கட்டி தரையோடு கட்டி அதை அப்படியே மூடிட்டு அங்கே இருந்து நிலத்தடி நீர் வர மாதிரி பண்ணுறோம். ஸோ வெளியிலேருந்து வர தண்ணீர் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு எங்கே இடம் இருக்குது? ஸோ அந்த கான்செப்டுக்கு தான் கொண்டு வந்தாங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு. ஆனால் அது நிறைய பேர் பண்ணாங்கன்றது அப்போதைக்கு இருந்தது. ஜெய் மேடம் இருக்கும்போது அது பண்ணாங்கன்றது கான்செப்ட். அப்புறம் அதை யாராவது கண்டினியூ பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பசங்க ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணி எல்லா எக்ஸிபிஷன்லேயும் வச்சாங்க. நம்ம தான் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கவே மாட்டோமே. நல்லா யோசிங்க. இனிமேல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு கிணறு நீங்கள் கட்டிட்டிங்கன்னா, ரொம்ப டீப்பாக ஆழம் ஒரு கிணறு கட்டிட்டிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் போய் அதில் ஸ்டோர் ஆகும். அட்லீஸ்ட் இந்த ரோட்டில் நிற்கிற தண்ணி ஸ்டாப் ஆகும்ல. இப்போது நியூவாக நிறைய இடம் அதாவது நம்ம போய் ரிவர் இருக்கிற இடத்த மூடி வீடு கட்டிடுறோம். ஸோ அவன் என்ன பண்ணுவான்? அந்த தண்ணி என்ன பண்ணும்? பாவம்ல. அது எங்கே போகும்? அது இடத்துக்கு தான் அது வருது. நம்ம போய் அங்கே போய் உட்காந்துட்டு அவன் ஏன் இடத்துக்கு வரல, உங்கள் இடத்துக்கு அவன் வரல, அவன் இடத்துக்கு நீங்கள் தான் போயிருக்கீங்க. அவன் இடத்த தேடி வருவான். புரியுதா? அவன் வரதான் செய்வான். நம்ம தானே அவன் இடத்த ஆக்கிரமிச்சிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆக்கிரமிச்சுட்டு அவன் எங்கள் இடத்துல நிற்கிறான். 3 நாள் நிற்கிறான், 4 நாள் நிற்கிறான். என்னப்பா? சொந்தமானவனை துரத்தி விட்டுட்டு நம்ம போய் அங்கே காசு கொடுத்து இடத்த வாங்கிடுறோம். வாங்கிட்டு தண்ணி நிற்கிது எப்படி? ஸோ அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. வீடுக்கு கிணறு தோண்டுங்க, கிணறு கட்டி விடுங்க, தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே போகிற மாதிரி செய்யுங்க. அப்புறம் ஏன் தண்ணி வேஸ்ட் ஆகுது? ஏன் வெளியில் வருது? அப்பப்போ ஒரு மோட்டரை வச்சு எடுத்துகிட்டு இன்னும் ஏன் உள்ளே போய் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க? ஏன் ஆழ்துளை போடுறீங்க? ஓப்பனில் வைங்க கிணறு ஓப்பனில் வச்சு மூடுங்க, நெட்டை போட்டு மூடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டையை வைங்க. அவன் தண்ணியெல்லாம் அவன் எடுத்துகிட்டு போகிறான். கிணறு ஃபுல்லாக ரொம்ப போகுது. ஸோ அந்த தண்ணியை அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நம்மளால் முடியும். ஏன் பண்ண மாட்டேன்றோம்? இதை தான் பொலிட்டிக்கலாக இருக்கவங்க
பாலிடிக்ஸில் வராங்க, இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து 4000 நாமம் 4000 கோடி அதை மக்களுக்கு பிரித்து கொடுத்துருந்தா கூட குடிசைலாம் மாறி இருக்கும், எல்லாம் கோபுரம் மாதிரி இருக்கும். ஏன் விலைவாசியை ஜாஸ்தி பண்ணுறீங்க, எங்ககிட்டேருந்தே கொள்ளடிக்கிறீங்க, எங்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டேன்றீங்க. அட்லீஸ்ட்டு நீங்கள் ஏதோ பண்ணீங்கன்னா அதுக்கு அந்தந்த இடத்துல போய் கிணறு கட்டி விட்டுருந்தா கூட போதுமே. ட்ரை தான் பண்ணுங்கள். இனிமேல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, நான் போய் ரிவரில் தான் வீடு கட்டுவேன், எனக்கு ரிவரில் தான் வீடு வேணும், அங்கே தான் சீப்பாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கிணறு தோண்டுங்க. அவன் மேலேருந்து வரும்போது அவன் இடத்துக்கு அவன் வரான், திஸ் இஸ் மை பிளேஸ் அப்படின்னு அவன் வரான். அவனுக்கு ஒரு சரிடா நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், அவனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவன் நேராக கிணத்துக்குள்ளே தானே போகிறான். கிணறுன்ற கான்செப்ட் எங்கே? கிணறே இல்லை. இப்போது தண்ணி வருது, முன்னெல்லாம் கிணத்துக்குள்ளே தான் கிணத்துக்குள்ளே போட்டு தான் நம்ம வாளி போட்டு தான் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். அதை நாங்கள் ஸ்டடீஸில் தான் படிச்சிருக்கோம். ஸ்டடீஸில் ஒரு வீடு கட்டும் போது, ஒரு ட்ராயிங் பண்ணும்போது நாங்கள் அதை செங்கலாக கட்டி அது ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணுவோம். எங்கள் பீரியட்லேருந்தே கிணறு ரொம்ப ரேர் தான். நாங்களாம் 80s. ஸோ அப்பயே கிணறோட கான்செப்ட் கம்மியாயிடுச்சு. கிணறு கான்செப்ட் கம்மியாகி எப்போ ஃப்ளாட் சிஸ்டம் ஆச்சோ அப்பயே தண்ணி ரோட்டில் வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா யோசிங்க, கிணறு திருப்பி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் யார்கிட்ட சொல்கிறது. யூடியூப் நண்பர்கள் எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 53 சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப ஹாப்பி. அட்லீஸ்ட் அவங்க லைக்ஸ் போட்டால் கூட என்னோட தாட்ஸ் எல்லாம் வெளியில் போகும். யாரும் கேட்குறதுக்கு இல்லை. நம்ம பேசினா கூட எப்பவுமே பார்த்திங்கன்னா கத்தி பேசணும். இந்த பிக் பாஸில் எப்படி பொய்யா இருந்தாலும் கத்தி பேசுகிறவளுக்கு தான் இம்பார்ட்டண்ட் அங்கே கொடுக்குறீங்க. கோழி முட்டுறவ, பின்னாடி பேசுகிறவ, அப்புறம் பொய் சொல்கிறவ, அவள் ஃபாலோ பண்ணாததை இன்னொருத்தவங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறவங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. அவ்வளோதான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இதில் நேர்மையாக எதுவும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றவங்க இட்ஸ் குட் புக்கில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னையா தாட்ஸு? ஆக்சுவலி அதில் ஒரே ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஒரு கேரக்டர் மாதிரி தான் நம்மளாம் இருக்கும். அந்த குட் புக்ஸில் இருக்க கேரக்டர்லாம் எங்கே இருக்கோன்னு தெரியாது, தெரிய மாட்டோம்.